Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு உதயாஸ்ரீயின் அன்பு வணக்கங்கள். 1887வது காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொரனாடோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல் கட்டப்படுது. அந்த ஹோட்டல் அந்த காலகட்டத்திலே செம்ம லக்ஸூரியஸாக கட்டப்படுது. அது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே அந்த ஹோட்டலில் 650 ரூம்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த காலகட்டங்களிலேயே பிரபலமான கலர் லைட்ஸ்லாம், அழகான லைட்ஸ் எல்லாம் பொருத்தி கொடுத்திருந்தாரு. சிறந்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் அரசியல்வாதிகள்னு எல்லா பிரபலமான நபர்களும் அந்த ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த சூப்பரான ஒரு ஹோட்டல்ல குறிப்பிட்ட ஒரு ரூம்குள்ள பயங்கரமான அமானுஷ நிகழ்வுகள் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது 1887வது வருஷத்தில் 304 அப்படின்னு அழைக்கப்பட்ட ரூம் இப்போ 3327வது ரூம்னா இருக்கு. அப்போ இந்த 304 ரூம்குள்ள அந்த மாதிரி காலகட்டங்களில் நடந்த அமானுஷ நிகழ்வை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு நாள் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு பெல் பாய் 304 ரூம் வழியாக நடந்து போகிறாரு. எதுக்காகனா 305 ரூமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பொருட்களை கொடுக்கலான்னு இரவு 1 மணிக்கு தன்னந்தனியாக அந்த ரூம் பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் போகிறப்போ 304 ரூம்குள்ளே இருந்து யாரோ உள்பக்கமாக பயங்கரமான சத்தத்தோட கதவை தட்டுறாங்க. இதை கேட்ட பெல் பாய் பயங்கரமாக பயந்து போய் ஷாக் ஆகி ஓனர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஓனரும் அதுக்கு, என்னப்பா அந்த ரூம் காலியா இருக்கு, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆனாலும் பெல்பாய் கேட்கறதுனால நீ அந்த ரூமை ஓப்பன் பண்ணி எதுக்கும் ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வான்னு ஒரு ஸ்பேர் கீ கொடுத்து அனுப்புறாரு. பெல்பாயும் அதை வாங்கிட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி மெல்லமா நடந்து உள்ள போயிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஆனா அதுக்கு பதிலா அங்க பாத்ரூம்ல யாரோ குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்டு பெல்பாய், என்னடா இது, நம்ம இந்த ரூம்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தானே நம்ம ஓனர் நம்ம கிட்ட சொன்னாரு. ஆனா பாத்ரூம்குள்ள யாரு குளிக்கிறது, என்னடா இது, ஓனர் நம்ம கிட்ட யாருமே இந்த ரூம்ல இல்லைன்னு தானே சொன்னாரு, அப்புறம் எப்படி பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ குளிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு ரொம்பவே பயந்து போய் ஓனருக்கு கால் பண்ணி உடனே மேல வர சொல்றாரு. கரெக்டா ஓனரும் அவர் சொன்ன மாதிரி அங்க உள்ள வந்ததும் அந்த குளியல் சத்தம் ஸ்டாப் ஆயிடுது. ஓனர் உள்ள வந்ததும் குளியல் சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கறத பத்தி ஓனர் கிட்ட அந்த பெல் பாய் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா ஓனர் இத நம்ப தயாராவே இல்ல. நீ இரவு பகல்னு கண்முழிச்சு வேலை செய்யறதுனால நீ மன அழுத்தத்துல இருக்க, அதனால நீ 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த பெல்பாயும் 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு 2 நாள் முடிஞ்சு திரும்பவும் அவரு ஹோட்டலுக்கு வேலைக்கு மறுபடியும் வழக்கம் போல வராரு. அப்போ ஓனர் 2 கிளீனர்ஸை அந்த பெல்பாய் கூட அனுப்பி அந்த ரூமை 304 ரூமை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த 2 கிளீனர்ஸும் ஓனர் சொன்ன மாதிரியும் பெல்பாய் சொன்ன மாதிரியும் அந்த ரூமை சுத்தம் பண்ணலான்ட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த 2 கிளீனர்ஸும் அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற லைட்ஸ்லாம் மின்னி மின்னி எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு சரி, லைட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், நம்ம லைட்ஸை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்ச் போர்ட் பக்கத்தில் போனாங்க. அப்படி போன அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் போர்டு எல்லாமே ஆஃப்ல இருந்துச்சு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது லைட்ஸ் மட்டும் எப்படி மின்னி மின்னி எரியுதுன்னு நினைச்சு அவங்க பயந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ரூம்குள்ள பயங்கரமான காத்து வீச ஆரம்பிக்குது. அதை பார்த்து, என்னடா இது, இந்த ரூம்குள்ள எல்லா ஜன்னல்களும் மூடி இருக்கும்போது எங்க இருந்து இந்த காத்து வருது அப்படின்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அதிர்ந்து போய் நிற்கும் போது அந்த ரூம்குள்ள ஒரு அழகான பெண்மணி நடமாடிக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2 கிளீனர்ஸை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறா. அவ கிட்ட வர வர அவளோட முகமெல்லாம் அகோரமா மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்து இந்த கிளீனர்ஸ் ரொம்பவே பயந்து போய் இதுக்கு மேல இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுன்னு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அப்படி அவங்க வெளியே ஓடும்போது அந்த ரூமோட கதவு டமால் அப்படின்னு க்ளோஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு அவங்க பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அலற சத்தம் கேட்டு அந்த பெல் பாய் அந்த கதவை ஓபன் பண்றாரு.
அந்த பெல் பாயை பார்த்ததுமே இந்த 2 கிளீனர்ஸும் பயத்துல போய், நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, நீங்க மட்டும் இந்த கதவை திறக்கல அப்படின்னா நாங்க 2 பேரும் இங்கேயே செத்து போய் கிடந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி மறுபடியும் ஓனர் கிட்ட எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஓனர் அப்பவும் இதை நம்பாம, நீங்க எல்லாம் வேலை செய்யாம ஓபி அடிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அதை நம்பவே இல்லை. இப்படி அந்த ரூம்ல தொடர்ந்து நடக்கிற அமானுஷ நிகழ்வால அந்த பெல் பாய் மனநலம் பாதிக்கப்பட்டு வேலைக்கே சுத்தமா வரல. அதனால புதுசா இன்னொரு பெல் பாயை அப்பாயிண்ட் பண்றாங்க. புதுசா வந்திருக்க அந்த பெல் பாய்க்கு இந்த ரூம்ல நடக்கிற எந்த ஒரு அமானுஷ நிகழ்வு பத்தியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரு அந்த ரூம் வழியா ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது 304 ரூம்குள்ள யாரோ நடக்கிற மாதிரியான காலடி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அவரும் இந்த ரூம்குள்ள யாருமே இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி காலடி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. சரி, இது நம்ம பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது திடீர்னு ஒரு அமானுஷ்யமான பெண்ணுடைய உருவம் அவர் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அவரை கொலை செய்யவும் முயற்சி பண்ணுது. இதை பார்த்து அவர் ரொம்பவே பயந்து போய் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கீழே இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ் கிட்ட, ஒரு அகோரமான உருவம் என் கழுத்தை நெரிச்சு என்னை கொல்ல பார்த்துச்சு அப்படின்னு போய் பயந்துகிட்டே சொல்றாரு. இதனால அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஓனர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அப்பவும் இந்த ஓனர் இதை நம்புற மாதிரியே தெரியல. அதனால பாதிக்கப்பட்ட அந்த பெல் பாய், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய கழுத்தை பாருங்க, யாரோ நெரிச்ச மாதிரி தடயம் தெரியுதா, இப்பவாது நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஓனரும் தன்னுடைய தப்பை ரியலைஸ் பண்றாரு. வேலைக்காரங்க சொல்றத நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பாக்குறப்பதான் தெரியுது. அதாவது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் அந்த ஓனர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த ஓனர் பல திடுக்கிடும் தகவல்களை ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஹோட்டலை 1887 நாங்க கட்டினோம். அப்படி இது பிரபலமான ஹோட்டலா இருந்தப்போ சரியா 1892 லாட்டி வெர்னட் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண்மணி இங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்படி அவங்க தங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் அவங்க வர்றதும் போறதுமா, வெளியே வர்றதும் போறதும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்றதுமா இருந்தாங்க. ஆனா 5வது நாள் அவங்க ரூமை விட்டு வெளியவே வரல. எல்லாருமே அவங்க காலையில வருவாங்க, மதியம் வருவாங்க, சரி ஈவினிங்காவது வருவாங்கன்னு பார்த்தா அந்த பெண்மணி அன்னைக்கு முழுக்க அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு நவம்பர் 29ஆம் தேதி நாங்கள் ஸ்பேர் கீ போட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்து எங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த பெண்மணி தூக்கி இறந்து கிடக்காங்க. ஆமா, அதை பார்த்து எல்லாரும் நாங்கள் பயந்து போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். போலீஸும் இந்த இடத்துக்கு இவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லை தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்க அந்த ரூம் ஃபுல்லா ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்த்த போலீஸ்க்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த பெண்மணியுடைய பேரு லாட்டி வெர்னடே கிடையாது. அவங்களுடைய உண்மையான பேரு கேட் மார்கன். அவங்களுக்கு 24 வயசு ஆகுது. அவங்க எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, எதனால அவங்க பொய்யான பேர்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி போலீஸ் விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான தகவலும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கேட் மார்கன் அப்படிங்கிற பெண்மணி பயங்கர அழகான ஒரு பெண்மணி. இவங்க டாம் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாம பல செல்வந்தர்கள் இவங்க அழகுல மயங்கி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க கிட்ட டைரக்டா போய் ப்ரொபோஸும் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்த ப்ரொபோசலை கேட் மார்கனும் டாமும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கேட் மார்கன் கிட்ட ஏதாவது ஒரு பணக்காரர் ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னா, சாரிங்க, எனக்கு டாம்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் கூட நீங்க சீட்டு விளையாடி ஜெயிச்சிங்க அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நாங்க கேட்குற அமௌண்ட்டை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீல் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல பேர்கிட்ட சீட்டு விளையாடி பல செல்வந்தர்களை ஏமாத்தி இவங்க பணம் பறிச்சுக்கிட்டு இப்படியே அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல கேட் மார்கன் வயித்துல ஒரு குழந்தை உருவாக ஆரம்பிக்குது. ஆமா,
அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இதனால கேட் மார்கன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே தவிர டாம் சுத்தமா சந்தோஷப்படல. நீ அந்த குழந்தைய எப்படியாவது கலைச்சே ஆகணும். ஏன்னா நீ இப்படி பிரெக்னெண்டா இருக்கங்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மளால இந்த கேமை விளையாடி காசு சம்பாதிக்க முடியாது. நீ மட்டும் இப்ப பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாருமே உனக்கு ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது? அதனால உடனே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேட் மார்கன் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல இது நமக்கு முதல்ல உருவான வாரிசு. இதை நான் கலைக்க மாட்டேன். நம்ம தான் தேவையான அளவுக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து பணத்தை சம்பாதிச்சிட்டோம். அதை வச்சு இனிமே ஒழுங்கா வாழ ஆரம்பிப்போம், திருந்தி வாழுவோம், உழைச்சு சம்பாதிப்போன்ட்டு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா டாம் அதை கேட்கிற மாதிரியே இல்ல. அவரு விடாப்பிடியா இந்த குழந்தையை கலைச்சே ஆகணும்னு நிக்கிறாரு. இதனால அவங்களுக்கு பல வாக்குவாதங்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. பல நாள் பேசாமலும் இருக்காங்க. ஒரு நாள் டாம் அவராவே வந்துட்டு நான் உன்னை அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு அவுட்டிங் கூட்டிட்டு வர மாதிரி வந்து இந்த கொரோனாடா சிட்டியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே கேட் மார்கனை அனாதையா தவிக்க விட்டுட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்மணி அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்கி இருந்திருக்காங்க. அவங்களும் டாம் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா டாம் கூட எந்த ஒரு கான்டாக்டுமே இவங்களுக்கு கிடைக்கல. அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. டாம் நம்மளை விட்டுட்டு ஒரே அடியா போயிட்டான். நம்ம அவனை உண்மையா காதலிச்சிருக்கோம். ஆனா அவன் வெறும் பணத்துக்காக நம்மளோட அழகை வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்துல அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த கேட் மார்கனுடைய ஆவிதான் இந்த ரூம்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஒர்க்கர்ஸ் கிட்ட அந்த ஓனர் சொல்றாரு. இதனால இதுக்கு மேலேயும் இந்த ரூமை வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அந்த ஓனர் ஒரு முடிவெடுக்கிறாரு. சில பாதிரியார்களை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ள மத சடங்குகளை செஞ்சு அந்த ரூமை ஒட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஹோட்டல்ல இந்த குறிப்பிட்ட ரூம்குள்ள நடக்கிற அமானுஷ்யமான நிகழ்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அமானுஷ்யமான நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நம்ம ஆதனோட இணைந்திருங்க. வணக்கம்.